அப்பாவும் மகனும் சேர்ந்து திருட்டு, மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். சாந்தன்பாறை பேய் தொட்டியில் ஏலம் ஸ்டோரிலிருந்து 3 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள ஏலக்காயை திருடிய வழக்கில்தான் முக்கிய குற்றவாளியான காமாட்சியில் பிஜுவின் மகன் விபினை கைது செய்தது. அணக்கரை பகுதியைச் சேர்ந்த நபரின் ஸ்டோரில் இருந்துதான் 125 கிலோ காய்ந்த ஏலக்காய் திருடப்பட்டது. ஸ்டோரின் பூட்டை உடைத்து திறந்துதான் திருட்டு நடைபெற்றது. உரிமையாளர் கொடுத்த புகாரை தொடர்ந்து சாந்தன்பாறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். கடந்த தினம் சாந்தன்பாறையில் ஆட்டோ ஓட்டுநரான ஜோயியை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபர் ஓட்டத்திற்காக அழைத்து பேய்த்தொட்டியிலிருந்து ஏலக்காய் கொண்டு செல்வதற்கு என்று அவர் தெரிவித்தார். இதில் சந்தேகம் தோன்றிய ஜோயி அந்த ஓட்டத்திற்கு செல்லவில்லை. இரவில் எப்பொழுதும் போல பரிசோதனைக்கு வரக்கூடிய சாந்தன்பாறை காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஜோயி இந்த காரியத்தை தெரியப்படுத்தியிருந்தார். ஆட்டோவை அழைத்த நபர் பேய்த்தொட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக விவரம் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறை பேய்த்தொட்டிக்கு போவதற்கிடையில்தான் சாலையில் வைத்து குற்றவாளி பைக்கில் ஒரு சாக்கு ஏலக்காயுடன் செல்வதை பார்த்தது. காவல்துறை அதிகாரிகள் பார்த்தவுடன் குற்றவாளி பைக்கை அந்த இடத்தில் போட்டுவிட்டு ஏலத்தோட்டத்திற்குள் ஓடி மறைந்தார். இந்த நபர் கைவிட்டு சென்ற பேக்கில் இருந்துதான் குற்றவாளியின் பெயரும் விலாசமும் காவல்துறை கிடைத்தது. அடிமாலி பகுதிக்கு வாகனத்தில் இந்த நபர் சென்றதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை சங்கம் வாகனத்தில் வெள்ளத்துவல் பவர் ஹவுஸ் பகுதியில் வைத்து பேருந்தில் பயணம் செய்த குற்றவாளியை கைது செய்தனர். குற்றவாளியை நீதிமன்றத்தில் செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.